ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான இன்று டிசம்பர் 1, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 11:51 காலை வரை அமாவாசை, பின்னர் பிரதமை நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் 2:23 இரவு வரை, பிறகு கேட்டை யோகம் சுகர்மம் 4:33 இரவு வரை, அதன் பின் திருத்தி கரணம் நாகவம் 11:51 காலை வரை, பிறகு கிமஸ்துகினம் 12:21 காலை வரை, பிறகு பவம் சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சமநோக்கு நாள் தேய்பிறை. இன்னைக்கு அமாவாசை திதி இருக்குது. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை. நல்ல நேரம் 10:45 11:45 வரை. மாலை நல்ல நேரம் 3:15 4:15. கௌரி நல்ல நேரம் 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரை. ராகு காலம் 4 மணிலேருந்து 4:30 மணிலேருந்து 6 மணி வரை. குளிகை 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. யமகண்டம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. இன்றைக்கி சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரங்க. இன்றைக்கி கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த தலங்கள் இன்றைக்கி வழிபடுறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன், இருக்கன்குடி ஸ்ரீ மாரியம்மன், காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் இத்தலங்களில் வழிபாடு பண்ணுறது இன்றைக்கி நல்லது. இன்னும் கண்ணூர் கழித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய வழிபாடு இன்றைக்கி நன்மையை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் என்னென்ன வழிபாடு பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் புகழும் செல்வமும் பெற வேணுமா அப்படின்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு 5 செயல்களை செஞ்சால் சூரிய பகவான் உங்கள் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இந்த 4 விஷயம் என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை படுக்கை அறையில் நீங்கள் தூங்குறீங்கல்ல, தூங்க போகக்கூடிய படுக்கை அறையில் தலைக்கு ஒரு பக்கத்தில் ஒரு குவாலை பால் எடுத்து வச்சுக்கணும். இல்லை இப்போல்லாம் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறீங்க, அப்போல்லாம் குவாலைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது டம்ளரில் ஒரு பாலை எடுத்துகிட்டு மறுநாள் அந்த காலையில் இளைஞ்சிட்ட உடனே சூரியனை வேண்டிட்டு அந்த பாலை போயிட்டு சீம கருவேல மரத்தோடைய வேரில் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிற தரித்திரங்கள், உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறதெல்லாம் வெளியில் போகும். இது ஒரு சின்ன பரிகார வழிபாடு தான். இது நம்மளால் பண்ண முடியும். கருவேல மரத்துக்கு கருவேல அந்த சீம மரத்துக்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் நார்மலாக வேறு ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியிலையும் பண்ணலாம். ஆனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பண்ணாதீங்க. எங்கேயாவது கொண்டு ஒரு மரத்தில், அது சீம கருவேல மரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். மற்ற மரத்தில் விடும் போது எந்தெந்த மரத்தில் விடலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா வேப்ப மரம் அந்த மாதிரி மரத்துக்கு அடியில் போயிட்டு நீங்கள் விடலாம். ஆனால் உங்கள் வீட்டுக்கு அருகில் பக்கத்துலேயே பண்ணாதீங்க. அதுதான் விஷயம். இப்போ படுக்கையில் பக்கத்தில் பாலை வச்சுட்டு இதை பண்ணிங்கன்னா ரொம்ப நன்மை பலன் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இதனால் வீட்டில் உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது வெளியில் போகும். அதுக்கப்புறம் 2வது பரிகார வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலமரத்துக்கு போயிட்டு அதோட இலையை பறிச்சுட்டு உங்கள் விருப்பத்தை அதில் எழுதி ஓடுற நீர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அடிச்சுட்டு போகிறோமே ஆற்று தண்ணீர், கடல் தண்ணீர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தண்ணி ஓடும் இல்லையா, அதில் எடுத்துகிட்டு போய் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த என்ன விரும்பினீங்களோ அந்த எழுதி வைத்த அந்த ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும் இந்த ஆலமர வழிபாடு. இது சூரிய உதயம் ஆகும்போது கொஞ்ச நேரத்தில், அதாவது 2 மணி நேரக்குள்ளே நீங்கள் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பார். அதே அரச மரத்துக்கடியில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி செழிப்பு புகழ் பெறது ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்திங்கன்னா அரச மரத்துக்கு கீழே 4 முக மாவு விளக்கை ஏற்றினா அந்த விளக்கில் கடுகு எண்ணெய் பயன்படுத்தணும். இந்த காரணமாக தூங்கும் போது கூட அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்படின்னா அதாவது நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது கூட ஒரு பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக
வரும். இந்த காலத்தில் பேசிவ் இன்கம் அப்படின்லாம் கேள்விப்படுறீங்க இல்லையா, அந்த மாதிரி இன்கம்ஸும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் சூரிய கடவுளை நம்ம அருளை பெற ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் எழுஞ்சு குளிச்சிட்ட பிறகு உதயசூரியனுக்கு அர்க்கியம் அப்படிங்கிறது செய்யணும். இது செய்யும் போது செம்பு பாத்திரம் பயன்படுத்தணும். அது ரோலி, பூக்கள், சக்கரம் மிட்டாய் அப்படி மற்றும் அசுத்தையும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பானையில் இருக்கணும். அந்த பானையில் வைக்கும் போது உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு தானமும் நீங்கள் பண்ணுறது ஞாயிற்றுக்கிழமையில் தொடப்பம் வாங்கி கொடுக்கறது, அதாவது விளக்கமாறுன்னு சொல்லுவாங்க சில ஊரில் இந்த துடைப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த துடைப்பம் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப மங்களகரமான விஷயமா இருக்குது. 3 விளக்கமாறு வாங்கி இந்த நாளில் வீட்டுக்கு கொண்டு வந்து மறுநாள் அருகில் உள்ள கோயிலுக்கு தானமாக கொடுத்தா இந்த பரிகாரத்தால் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க தொடங்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். பக்கத்தில் இருக்கிற, ஏன்னா உங்கள் வீட்டில் இருந்தே அதை எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் அதை கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமைகளில் வாங்கிட்டு திங்கக்கிழமையில் பக்கத்தில் இருக்கிற நாராயண கடவுளுக்கோ இல்லை உங்களோட சிவன் பகுதிகளோ நீங்கள் அந்த விளக்குமாற தானமாக கொடுக்கும்போது அந்த இடத்துக்கு நீங்கள் சுத்தம் செய்கிறதுக்கான கொடுக்கறதுனால அது இன்னும் உங்கள் வீட்டில் ரொம்ப ஐஸ்வர்யங்களை கொடுக்கும். இது சாதாரண பரிகாரம் இல்லை, கேட்க வேணாம். இது கொஞ்சம் விசேஷமாக ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆனாலும் இதை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மேஷ ராசிக்காரங்க, இன்றைக்கி மேஷ ராசிக்காரங்க ரொம்ப அமைதியாக உங்கள் காலங்களை கிடைச்சிட்டு போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அஸ்வினி பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால, பொதுவாகவே மேஷராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது எடுக்க வேணாம். கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி டிசிஷன் எடுக்காதீங்க, எல்லாமே யோசித்தே செயல்படுங்க. இப்போ துறை சார்ந்த நிபுணர்கள் யாராவது இருக்கிறாங்க, இல்லை அது சம்மந்தப்பட்ட பெரியவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க உதவியை நாடுறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் புதுசாக ஒரு விஷயத்தை முடிவெடுக்க வேண்டாம். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இல்லைங்க என்னால் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற விநாயகர் ஆலயங்களுக்கு சென்று ஒரு தண்ணி ஊற்றி ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அருகம்புல்லை வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய காரியங்களை பண்ணும்போது தடை தாமதங்கள் அப்படிங்கிறது விலகி போகும். அதே மாதிரி விநாயகர் வழிபாடு ரொம்ப அதாவது பக்தியை அதிகம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கான நாள் ரொம்ப சுபீட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெள்ளம் சொல்கிறாங்கல்ல, அந்த வெள்ளத்தை நீங்கள் உண்பதன் மூலமாகவும் சந்திராஷ்டமம் அப்படின்ற வீரியம் அப்படிங்கிறது குறையும். இன்றைக்கி மேஷராசிக்காரங்களுக்கு வழிபாடாக கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுவாகவே நீங்கள் கண்டிப்பாக ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் இன்றைக்கி அம்மன் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப விசேஷம். அம்மனை நீங்கள் போயிட்டு சிகப்பு துணி வைத்து ஆடை பரிகாரங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுத்துரும். இல்லை அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லாமல் அப்படின்னா குங்குமம், தாளம்பூ குங்குமம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த தாளம்பூ குங்குமத்தை நீங்கள் தானமாக கொடுக்கறதுனால மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ரிஷபராசிக்காரங்க இன்றைக்கி சிரமமாக இருக்கும். உங்களோட சில விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக நடக்காது, ரொம்ப தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிற ஏற்படும். ஆனாலும் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சித்தாந்தத்தை வெளியில் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்வீங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டகரமான நாளாக இருந்தாலும் சில விஷயங்கள் கடினமான டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது. அதனால் யோசித்து செயல்படுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும். வண்டி வாகனத்தில் சிரமம் இல்லாமல் உங்களோட விஷயங்களை கொண்டு போங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அம்மன் வழிபாடு பண்ணும்போது நெய் விளக்கு, வேப்ப எண்ணெய் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, வேப்ப எண்ணெயில் விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது இன்றைக்கி சிரமத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிரும். வேப்பெண்ணெய் விளக்கேற்றி உங்களுடைய வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் இன்றைக்கி குறைஞ்சாலும் நல்ல பலன்களும் ஏற்படுத்தும், ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்க பாசத்தினால ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எடுக்கிற அன்பான டிசிஷன்ஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு ரொம்ப அப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நல்ல பலன்கள் ஏற்படுத்த சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது குடும்பத்தில் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி உங்கள் அன்பு அப்படிங்கிறத அதிகமாக கொடுப்பாங்க. உங்கள் குடும்பத்துலேயும் உங்கள் நண்பர்களும் வழியிலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களும் ரொம்ப விஷயங்களை உங்களுக்கு நல்லதை பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மாலை வேளைகளில்
பெருமாளையும் தாயார் மகாலட்சுமியும் வழிபடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் நெய் விளக்கு ஏற்றி வழிபடும் போது உங்களுடைய பிரச்சனைகள் குறைந்து கடன் தொந்தரவு குறைஞ்சு எல்லா நெகட்டிவிட்டியும் குறையும் அப்படின்றது தான் ஒரு இன்னைக்கு அதோடைய பிராப்தம். அதை நீங்கள் நிறைவேற்றிக்கிங்க. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கடகராசிக்காரங்க, இன்றைக்கி நல்ல செயல்களால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இன்றைக்கி உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் வாழ்த்துவாங்க. உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். உத்தியோகத்துலேயும் தொழிலும் இன்றைக்கி ஒரு யுக்தியை கண்டுபிடிப்பீங்க, அதையும் நீங்கள் பயன்படுத்துவீங்க, அதையும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவீங்க. நிறைய பேர் ஐடி செக்டர்ஸ் ப்ரொஃபஷனலில் இருக்கிறவங்க, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அட்வொகேட்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே சர்வீஸ் ஓரியன்ட் பீப்புள்ஸ் எல்லாமே இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். நீங்கள் செய்கிற செயல் மற்றவங்களுக்கு ஆச்சரியம் தர்றதாகவும் அதிசயத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவும் கண்டிப்பாக இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுடைய ப்ராஃபிட்டபிள் டே அப்படின்னு இன்றைக்கி சொல்லலாம். கடகராசிக்காரங்களுக்கு மாலை பொழுதுகளில் அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்கள் பக்கத்தில் இருக்கிற அம்மனை வழிபடுறது அப்படிங்கும்போது எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்ல, வேப்பிலை மாலையை தொடுத்துனாலும் ரொம்ப விசேஷம். இல்லைனாலும் அதெல்லாம் பண்ண முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த நெய் விளக்கு ஏற்றி வேப்பெண்ணையும் நெய்யும் சேர்த்து நீங்கள் வெள்ளத்துக்கு ஏற்றினாலும் ஓகே. வேப்பெண்ணெய்னா ஒரு 5 விளக்கு அப்படிங்கிறது எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் சுபிட்சங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்மராசிக்காரங்க, இன்றைக்கி பாராட்டுகள் குவியக்கூடிய நாள். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுது. நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி விலக போகுது. பாராட்டுகள் அனைத்து விஷயங்களில் பாராட்டுகள் கிடைக்க போகுது. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டு, வீட்டில் உங்களை நினச்சி ரொம்ப பெருமிதம் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப டோட்டலாக எல்லா விஷயமும் உங்களுக்கு எக்ஸ்க்ளூடிங் பாயிண்ட்டாக கிடைக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுடைய வார்த்தையில் ரொம்ப ஒரு பரிமாண வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய மெச்சூர்ட் பாயிண்ட் மற்றவங்க பார்த்து வியப்படைவாங்க. அதே மாதிரி இந்த நிறைய சர்வீஸ் ஓரியன்ட் பீப்புள், டாக்டர், இன்ஜினியர்ஸ், அட்வொகேட்ஸஸ் எல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல பலன் இருக்கும். இராணுவத்துறை, காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப பாராட்டு, வெகுமதி அப்படிங்கிற பரிசு அப்படின்னு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஒரு பலனை கண்டிப்பாக இன்றைக்கி கொடுத்துரும். அந்த ப்ராஃபிட்டபிள் டே அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு செயல்களை பாராட்டக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரங்க மாலை பொழுதில் மகாலட்சுமி, லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வேண்டுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. லக்ஷ்மி நரசிம்மருக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னா லக்ஷ்மி கோயிலுக்கு போகலாம், இல்லை நரசிம்மர் கோயிலுக்கு தனியாக போகலாம். இல்லை என்னால் அதெல்லாம் பக்கத்தில் இல்லைங்க, ஒரு விநாயகர் இருக்கார் அப்படின்னா விநாயகருக்கு விளக்கேற்றுங்க. இல்லை அம்மன் கோயிலுக்கு சென்று ஒரு 5 விளக்கேற்றி 5 சுற்றிட்டு வாங்க. ரொம்ப நல்ல பலன்கள் கண்டிப்பாக இன்றைக்கி ஏற்படுத்திவிடும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னிராசிக்காரங்க, வெற்றி மீது வெற்றி இன்றைக்கி குறியக்கூடிய நல்ல நாள். பாராட்டுகள், பிரம்மாண்டங்கள் அப்படிங்கிற ஏற்படுத்தினால் இன்றைக்கி என்ன முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி எடுக்கலாம் தாராளமாக. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் இன்றைக்கி ஜெயம் 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 அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் சர்வீஸ் ஓரியன்ட் பீப்புள்ஸாக இருக்கலாம், இல்லை டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் இல்லாமல் வேறு யாராவது இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி போட்டாலாக இருக்கிறவங்க அண்டு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கவங்களுக்கு இன்றைக்கி அது ரொம்ப ரிகார்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய உத்தியோகத்தில் சேல்ரி ப்ராஃபிட்ஸு, அதே மாதிரி உங்களுடைய வியாபாரத்தில், அதாவது பிஸ்னஸ் என்டர்ப்ரனராக இருக்கீங்க, நான் ஸ்டார்ட் அப் தாங்க வச்சுருக்கேன், எனக்கு எப்படி போகும் அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாள். சரிங்களா? உங்களுக்கு ப்ராஃபிட்ஸும் இருக்கும், ஜனவசியமும் இருக்கும், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடைபெறும். இன்றைக்கி மாலை பொழுதுகளில் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை அம்மனை வேண்டிக்கிறது. எங்கள் பக்கத்தில் பச்சை அம்மன்லாம் இல்லைங்க, வெறும் அம்மன் கோயில் தான் இருக்குது அப்படின்னா பச்சை உடையை கொடுக்கறது. இல்லாட்டினா பச்சை உடையெல்லாம் என்னால் கொடுக்க முடியாதுங்க, அவ்வளோலாம் எனக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா பச்சை குங்குமம் வைக்குவாங்க. அது என்ன ஒரு 10 ரூபா இருக்கும், அவ்வளோதாங்க. அந்த குங்குமத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் தானமாக கொடுக்கும்போது நல்ல பலன்கள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்திவிடும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி.
துலாம் ராசிக்காரங்க கவனமாக இருக்கக்கூடிய நாளுன்னு சொல்லலாம். இன்றைக்கி ரொம்ப யோசித்து செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கை, நிதானம், பொறுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். என்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், ஏற்றங்கள் அப்படின்னு கொடுக்கும்போது டெஃபினட்டாக உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லாமல் ரகசியம் காக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அவசியம். சரிங்களா? உங்களோட எல்லா பர்சனல் விஷயம் லூஸ் டாக்கிங் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி இதை ஏன்னா சொன்னோம் அப்படின்னு நீங்களே வீட்டில் போய் யோசிக்கிற அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து கூட நீங்கள் ஒரு செயலில் ஈடுபடுங்க, தப்பு கிடையாது. அதே மாதிரி முன்னோர்கள், நம்மளுக்கு முன்னோர்கள் இருக்கக்கூடியவங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அவங்களுடைய ஆசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களோட ஆதரவும் முக்கியம். அப்படிங்கும் போது அவங்களோட ஆதரவை நீங்கள் திரட்டணும். அதே மாதிரி உங்களுடைய அன்றாட செய்யக்கூடிய வேலைகளில் எல்லாம் தடுமாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். ஞாபக மறதி வரும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. இன்றைக்கி மாலை பொழுதுகளில் விநாயகர் வழிபாடு பண்ணுறதும் அம்மனை வழிபடுறதும் ரொம்ப நல்லது. அம்மனை இழுப்பை எண்ணெய் 3 இழுப்பை எண்ணெயை ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வர, இழுப்பை எண்ணெயும் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வர ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே யோசித்து செயல்படுங்க. அது மறுபடியும் சொல்கிறோம். இன்றைக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்க ஆர்வம் மிகுதியாகக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டாக இன்றைக்கி எடுத்து எல்லாமே பண்ணுவீங்க. இன்றைக்கி ஒவ்வொரு செயல்களும் நீங்கள் எடுக்க முனைப்புடன் ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுவீங்க. இது எப்படி ஆகும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் நிறையா உங்களுக்கு கொடுக்கும். இன்ட்ரெஸ்ட்னால என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் அப்படிங்கிறது அவுட்புட் நல்லாயிருக்கும். இந்த அவுட்புட்டை இன்றைக்கி கொடுப்பீங்க. அந்த ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது கொடுப்பீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும். அற்புதமான நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஃபார்வர்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நிறைய பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நிறைய விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி செய்வீங்க. அதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். இன்றைக்கி குடும்பத்தோடு வெளியில் சென்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளும் கூட. குடும்பத்தோட மகிழ்ச்சி இன்றைக்கி இருக்கும். உங்களுடைய வாக்குக்கு ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி மாலை பொழுதுகளில் அம்மன் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க. அதே மாதிரி இன்றைக்கி அம்மனை இழுப்பை எண்ணெய் பயன்படுத்தி, நெய் தீபம் மாதிரி இழுப்பை எண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறுறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு நல்ல ப்ரொசீஜராக அது கண்டிப்பாக இருக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்க இன்னைக்கு சுகபோக வாழ்க்கை, இன்னைக்கு லக்ஸரியஸ் பாயிண்டில் இருப்பீங்க. ரொம்ப பேருக்கு ரொம்ப விஷயமா ப்ரொமோஷன் கிடைக்கலையேங்க, என்னோட வியாபாரம் வேறு லெவலில் போகலைங்க, இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளாதார நெருக்கடிகள்லாம் விளைவும், கடன் தொல்லை அப்படிங்கிறது குறையும். வீட்டில் கணவன் மனைவிக்கு உள்ளதான் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா எதனால் ஸ்லிப்பிங் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கும். அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி கம்ஃபர்டபுள் ஜோன், லக்ஸூரியஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு மாலை பொழுதுகளில் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடும் தாயார் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பக்கத்தில் எனக்கு அந்த கோயில் இல்லைங்க அப்படின்னா அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி மனதார நீங்கள் வேண்டிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கடவுள் கொடுக்குறார். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்களுக்கு நலம், உடல் நலம், மனநலம் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர்த்துக்கு நிறைய சிக்கல்கள் மகர ராசிக்காரங்களுக்கு உடலில் தான் முதல்ல பாதிப்பு அதிகமாக கொடுத்துருக்கும். பாத சனிக்கிட்ட வரும்போது சில பேர்த்துக்கு என்ன ஆயிருக்கும்னா நீங்கள் கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் நிறையா வந்திருக்கும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தூக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் மாறக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி அதுக்கான நல்ல நியூஸ் உங்களுக்கு வரும். குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரைடே டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஆனாலும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதுக்கான விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி பண்ணுவீங்க. நிறைய பிராப்தங்கள் இங்கே ஏற்பட போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைக்கி பண்ண போகிறீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மாலை பொழுதுகளில் இறைவனுடைய வழிபாடாக சக்தி பீடத்தில் இருக்க நவசக்தி அப்படின்னு சொல்கிற அம்மனை வழிபடுறது ரொம்ப நல்லது. நெய் தீபம் ஏற்றி சிகப்பு திரையில் நீங்கள் போகும்போது ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படுத்தியே கொடுப்பார்.
கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்க இன்னைக்கு பயணங்களால் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். சிறு தூர வெகு தூர பயணங்கள் நடக்கும். அதே மாதிரி அலைச்சல்கள் அதிகமாகும், அசதி ஏற்படும். அதனால் கும்பராசிக்காரங்க இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. தேவையில்லாத ஒரு பயணத்தெல்லாம் கட் பண்ணுங்கள். பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமைகளில் பயணங்கள் அதிகமாக போகக்கூடாது. அப்படி பயணங்கள் போகும்போது அந்த விஷயங்கள் பெருசாக ஒன்றும் சோபிக்காது, நல்லது நடக்காது. அதனால் இன்றைக்கி அதே மாதிரி கும்பராசிக்காரங்க பெரிய பயணங்கள், உண்மையான நல்ல விஷயங்களுக்கு மட்டும் போங்க. தேவையில்லாத பயணங்கள் பண்ணுறதெல்லாம் தவிர்த்துருங்க. குடும்பத்தோடு நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி விட்டுருங்க. நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. என்றைக்குமே கும்பராசிக்காரங்க இப்போ ஜென்மத்தில் சனி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தலை மேலே சனி உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும். இருந்தாலும் மாலை பொழுதுகளில் இன்றைக்கி அம்மன் வழிபாடு பண்ணும்போது அந்த சக்தியானவள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நிறைய சக்திகளை கொடுப்பாள். அவருக்கு எப்படி வழிபடணும் அப்படின்னா, ஒரு நெய் தீபம் 6 நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. கண்டிப்பாக பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது இன்றைக்கி விலகும். கண்டிப்பாக நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மீன ராசிக்காரங்க இன்றைக்கி புகழ் அடையக்கூடிய நாள், ரொம்ப யோசித்து செயல்படக்கூடிய நாளும் கூட. இன்றைக்கி மீன ராசி பொதுவாகவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பொதுவாகவே புகழ் அப்படிங்கிறது ஈஸியாகவே கிடச்சிரும். மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். நிறைய பேர்த்துக்கு இவங்க நல்ல பொண்ணு நல்ல பசங்க அப்படின்னு சொல்கிறது மீனவ ராசிக்காரங்களை தாராளமாக சொல்லுவாங்க. அவங்களுடைய பிறவி பலன் அப்படிங்கும் போது நன்மை தீமைகளை அனுபவிக்கக்கூடியதாகவும் பொறுமையானவங்களும் அமைதியானவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் இந்த மீன ராசிக்காரங்க இன்றைக்கி அதற்கான புகழை அடைவார்கள். அவங்க செயல்கள் மற்றவர்கள் பொறாமைப்படுற அளவுக்கு இருக்கும். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு புரிஞ்சு நடந்து அந்த மெச்சூர்டு அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு மாலை வேளைகளில் வழிபாடாக அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு சென்று வேப்பிலை மாலை தொடுத்தாலும் சரி, இல்லை எனக்கு வேப்பிலை மாலையெல்லாம் பண்ண முடியலைங்க அப்படின்னா கையில் ஒரு வேப்பிலையை எடுத்துகிட்டு போனாலும் சரி, ரொம்ப 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 நல்லது. ரொம்ப நன்மையை கொடுக்கும். வேப்பெண்ணெயில் விளக்கேற்றுங்க. ரொம்ப நல்ல சுபிட்சமான நல்ல பலன்கள் இன்றைக்கி ஏற்படுத்திவிடும். அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.